விண்வெளி ஆராய்ச்சின்னு சொன்னாலே இப்போ எல்லாமே ஒரு பயங்கரமான துல்லியமான கடிதம் மாதிரி இருக்கும் தான் நாம எதிர்பார்ப்போம். ஆமா, கண்டிப்பா அப்படிதான் தோணும். கரெக்ட். இப்போ ஒரு டெலஸ்கோப் பல ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கிற ஒரு கிரகத்தை படம் பிடிக்குது, அதோட வளிமண்டலத்துல என்ன வாயுக்கள் இருக்குன்னு வரைபடமா கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் ரொம்ப தெளிவா ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பூமியில உயிர்கள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மாபெரும் கேள்வியை நாம கேட்கும்போது அந்த துல்லியம் கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சிடும். நிச்சயமா. ஏன்னா பல பில்லியன் வருஷங்களுக்கு முந்தைய வரலாற்றை நம்ம தேடும்போது விஷயங்கள் அவ்வளவு தெளிவா இருக்காது. பிரபஞ்சத்துல உயிர்களோட தொடக்கத்தை தேடுறது ஒரு இருண்ட அறையில தடவி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம்தான். ஆமா, ஒரு பெரிய தேடல் அது. அதனாலதான் சில நேரங்கள்ல பெரிய பெரிய கிரகங்களை விட விண்வெளியில மிதக்கிற ஒரு சின்ன தூசு படலம் நமக்கு மிகப்பெரிய பதில்களை கொடுத்துடுது. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது பூமியில உயிர்கள் எப்படி தோன்றின அப்படிங்கிற நம்மளோட அடிப்படை புரிதலையே கேள்விக்குள்ளாக்குது. வாவ்! அந்த சின்ன தூசு படலத்தை மையமா வச்சுதான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல் பயணிக்க போகுது. உங்களை நான் அன்போட வரவேற்கிறேன். நீங்க தகவல் சுமைகளால சோர்வடையாம அறிவியலோட வியக்க வைக்கும் பக்கங்களை ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கான ஒரு உரையாடல் தான். ஆமா, இன்னைக்கு நாம விவாதிக்க போறது சமீபத்துல நேச்சர் ஆஸ்ட்ரோனமி இதழ்ல வெளிவந்த ஒரு முக்கியமான ஆய்வு அறிக்கை, அப்புறம் MSN வெளியிட்ட ஒரு செய்தி கட்டுரை. இது ரெண்டையும் தான் நாம அலச போறோம். சரி, இதை விரிவாக அலசுவோம். நம்ம மிஷன் என்னன்னா, பூமியிலிருந்து பல மில்லியன் மைல்கள் தொலைவுல விண்வெளியில ஒரு பம்பரம் மாதிரி சுத்திட்டு இருக்கிற ஒரு சிறுகோள்ல இருந்து எடுத்த ஒரு சின்ன துகள் நம்ம DNA ரகசியத்தை எப்படி வெளிப்படுத்துது அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறோம். முதல்ல அந்த சிறுகோளை பத்தி நம்ம பேசியே ஆகணும். கண்டிப்பா. ரியுகு அப்படின்னு அழைக்கப்படுற அந்த சிறுகோள் பாத்தீங்கன்னா சுமார் 3000 அடி, அதாவது 900 மீட்டர் அகலம் இருக்கிற ஒரு விண்வெளி பாறை. இது ஏதோ ஒரு சாதாரண பாறை கிடையாது. சூரிய குடும்பத்தோட மிக பழமையான ஒரு டைம் கேப்சூல் அப்படின்னு கூட சொல்லலாம். 2014ல ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஜாக்ஸா ஹயாபுசா 2 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை இந்த ரியோகுவை நோக்கி அனுப்புனாங்க. ஆமா, நான் படிச்சேன். ஒரு விண்கலத்தை அனுப்பி தரையிறக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லையே. நிச்சயமா இல்ல. ஏன்னா ரியோகுவோட ஈர்ப்பு விசை பூமியை விட பல்லாயிரம் மடங்கு குறைவு. அங்க போய் அப்படியே ஒரு ஹெலிகாப்டர் மாதிரியெல்லாம் லேண்ட் ஆக முடியாது. மோதி திரும்பவும் விண்வெளியில தூக்கி எறியப்பட வாய்ப்பு இருக்கு. அந்த சவாலை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது தான் இன்ஜினியரிங்ல ஒரு உச்சம்னு தோணுது. நான் அந்த ஆதாரங்களை படிச்சப்போ ஒரு விஷயம் என்ன ரொம்ப கவர்ந்துருச்சு. என்ன விஷயம் அது? விண்கலம் மெதுவா போய் சிறுகோளை தொட்ட உடனே டான்டலம் அப்படிங்கிற உலோகத்தாலான ஒரு சின்ன தோட்டாவை, அதாவது ஒரு புல்லட்டை அந்த பாறையோட மேற்பரப்புல சுட்டுது. அந்த மோதலால மேல எழும்புன தூசியை தான் விண்கலத்தோட கருவி லாவகமா புடிச்சுக்குச்சு. ஆமா, ரொம்ப துல்லியமான ஒரு செயல்பாடு அது. பூமிக்கும் அதுக்கும் 300 மில்லியன் மைல்கள் தூரம். எந்த ஒரு மனுஷனோட நேரடி கட்டுப்பாடும் இல்லாம முன் திட்டமிடப்பட்ட கம்ப்யூட்டர் கட்டளைகள் மூலமா மட்டுமே இது நடந்துச்சு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. அந்த துல்லியம் கற்பனைக்கு எட்டாததுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிறுகோளோட மேற்பரப்பிலிருந்தும் கொஞ்சம் ஆழத்திலிருந்தும் 2 மாதிரி துகள்களை சேகரிச்சுக்கிட்டு 2020ல அந்த விண்கலம் பூமிக்கு திரும்பிச்சு. விண்வெளியோட விட்டிடத்தால எந்த வேதியியல் மாற்றமும் நடந்துடக்கூடாதுன்னு அது ரொம்ப தீவிரமா முத்திரையிட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா? கரெக்ட். ஆஸ்திரேலியாவோட ஓமரா பாலைவனத்துல அந்த சின்ன கேப்சியூல் பாராஷூட் மூலமா பத்திரமா தரையிறங்கிச்சு. இவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல வருஷங்கள் காத்திருந்து அவங்க பூமிக்கு கொண்டு வந்த அந்த பொருளோட மொத்த எடை எவ்வளவு தெரியுமா? வெறும் 5.4 கிராம் மட்டுமே. ஆமா, ரொம்ப ரொம்ப குறைவான அளவுதான். இது நம்ம ஊர்ல பயன்படுத்துற ஒரு சின்ன நாணயத்தோட எடையை விட குறைவு. கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு சிற்றிகைக்கும் குறைவான அந்த தூசியில தான் ஒட்டுமொத்த உயிரினங்களோட ரகசியமும் அடங்கியிருக்கு. உண்மையிலே வியப்பான விஷயம்தான் அது. இந்த 5.4 கிராம் தூசியை வச்சுக்கிட்டு விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கும்போது 2023ல ஒரு ஆரம்பகட்ட ஆய்வு வெளியாச்சு. அதுல 15 அமினோ அமிலங்களும் யுரேசில் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியோ பேஸும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆமா, அந்த முதல் கட்ட ஆய்வுல அதுதான் தெரிஞ்சது. அமினோ அமிலங்கள்னா நம்ம உடம்புல இருக்கிற புரதங்களை உருவாக்குறதுன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்போ வெளிவந்துள்ள இந்த புதிய ஆய்வு இன்னொரு படி மேலே போயிடுச்சே. DNA அப்புறம் RNAவை உருவாக்குற எல்லா 5 எழுத்துக்களும் அந்த சின்ன துகள்கள்ல இருக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்களே. கரெக்ட். முந்தைய ஆய்வுல ஒரு சில கூறுகள் மட்டும்தான் தென்பட்டுச்சு. ஆனா இப்போ அதிநவீன மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி 1 பில்லியன்ல 1 பங்கு அப்படிங்கிற அளவுல இருக்கிற வேதியியல் கூறுகளையும் மிக துல்லியமா அளவிட்டிருக்காங்க. 1 பில்லியன்ல 1 பங்கு. வாவ்! ஆமா, அடெனைன், குவானைன், சைட்டோசின், தைமீன், அப்புறம் யுரேசல்,
இந்த 5 இயற்கை மூலக்கூறுகள் தான் பூமியில இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் மரபணு அடிப்படையா விளங்குற DNA அப்புறம் RNAவை உருவாக்குது. சரி. இந்த 5மே அந்த ரியூகோ சிறுகோளோட மாதிரிகள்ல இருக்கு. அதாவது நம்ம சூரிய குடும்பத்துல உயிர்கள் தோன்றுவதற்கு தேவையான அடிப்படை கூறுகள் பூமியை தாண்டி விண்வெளியில எவ்வளவு பரவலா இருக்கு அப்படிங்கறத இது காட்டுது. ஒரு நிமிஷம். இது அப்படியே ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் சொல்லுங்க. MSN கட்டுரையில நான் படிச்ச ஒரு விஷயம் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அந்த ரியூகோ மாதிரிகள்ல சில நுண்ணுயிரிகள், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஊர்ந்து செல்வதா கண்டுபிடிச்சிருக்காங்களே. ஆமா, அந்த மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அப்போ விண்வெளியில ஏற்கனவே உயிர்கள் இருக்குன்னு அர்த்தமா? வேற்று கிரக உயிர்கள், அதாவது ஏலியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா இது? இவ்ளோ பெரிய கண்டுபிடிப்பை விட்டுட்டு நாம ஏன் வெறும் வேதியியல் மூலக்கூறுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம்? இல்ல, இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த மாதிரிகள்ல நுண்ணுயிர்கள் ஊர்ந்து போனது உண்மைதான். ஆனா அது விண்வெளியில இருந்து வந்தது கிடையாது. அது நம்ம பூமியோட பாக்டீரியாக்கள். உண்மையிலேயரா? 300 மில்லியன் மைல்கள் பயணம் செஞ்சு ஒரு தோட்டாவை சுட்டு வெற்றிடத்துல அடைச்சு இவ்ளோ சிரமப்பட்டு கொண்டு வந்த ஒரு பொருள்ல நம்ம ஒரு பூமியோட கிருமிகளா? ஆமா, இது விண்வெளி ஆராய்ச்சியோட மிகப்பெரிய முரண்பாடுகள்ல ஒண்ணு. நாசா இல்லனா ஜாக்சா மாதிரி நிறுவனங்கள் தங்களோட விண்கலங்களை அதிநவீன கிருமி நீக்கப்பட்ட அறைகள்ல தான் உருவாக்குறாங்க. கிளீன் ரூம்ஸ்னு சொல்லுவாங்களே, அதுவா? கரெக்ட், அதேதான். ஆனா நம்ம பூமி உயிரினங்களால நிரம்பி வழியுது. காத்துல, தூசியில, மனுஷங்களோட சுவாசத்துலன்னு எல்லா இடங்களிலயும் நுண்ணுயிர்கள் இருக்கு. அந்த மாதிரி பொருளடங்கிய கேப்சியூல் பூமிக்கு அத திறந்த பிறகு ஏதோ ஒரு கட்டத்துல பூமியோட வளிமண்டலத்துல இருக்கிற நுண்ணுயிர்கள் அதுல கலந்துடுச்சு. இதத்தான் கண்டாமினேஷன்னு சொல்றோம். ஓ, அப்படியென்றால் ஒரு தர்க்கரீதியான கேள்வி வருது. அந்த நுண்ணுயிர்கள் பூமியிலிருந்து வந்ததுன்னா இந்த டிஎன்ஏவோட 5 எழுத்துக்கள்னு சொல்லப்படுற மூலக்கூறுகளும் பூமியிலிருந்து தான் அந்த மாதிரிக்குள்ள கலந்துருக்கலாமே. நியாயமான கேள்விலாம். அவை விண்வெளியிலிருந்து தானே வந்துச்சுன்னு எப்படி அவங்க உறுதியா சொல்றாங்க? மிகச்சிறந்த கேள்வி. இங்கதான் ஐசோடோப் பகுப்பாய்வு அப்படிங்கிற தொழில்நுட்பம் கை கொடுக்குது. கார்பன் அணுக்கள்ல பல வகைகள் இருக்கு. கார்பன் 12, கார்பன் 13 அப்படின்னு அதையெல்லாம் அழைப்பாங்க. ஓகே. பூமியில இருக்கிற உயிரினங்கள்ல காணப்படுற கார்பன் விகிதத்துக்கும் விண்வெளியில உருவாகிற மூலக்கூறுகள்ல இருக்கிற கார்பன் விகிதத்துக்கும் ஒரு தெளிவான வேறுபாடு இருக்கு. விஞ்ஞானிகள் இந்த 5 நியூக்ளியோ பேஸ்களோட ஐசோடோப் கையொப்பங்களை அளவிட்ட போது அவை பூமியோட விகிதத்தோட ஒத்துப்போகல. அப்படியா? வாவ். ஆமா, அவை முற்றிலும் வேற்று கிரகத்தோட வேதியியல் விகிதத்தை கொண்டிருந்தது. இதன் மூலமா பாக்டீரியாக்கள் பூமியோடையவே, ஆனா அந்த மூலக்கூறுகள் விண்வெளியில உருவானவே அப்படிங்கறத சந்தேகமே இல்லாம நிரூபிச்சுட்டாங்க. இது ஒரு அருமையான விளக்கம். ஐசோடோப் வேறுபாடுகள் மூலமா நாம பூமியோட பொருட்களை வடிகட்டிடலாம் அப்படிங்கிறது நிம்மதியா இருக்கு. சரி, இப்போ அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளுக்கு வருவோம். கண்டிப்பா. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் சிசார் மெனார் சால்வான், அப்புறம் ஜப்பானிய ஆய்வாளர் தோஷிகி கோகா, இவங்க 2 பேரும் இத உயிருக்கு முந்தைய மூலக்கூறுகள், அதாவது ப்ரீபயோட்டிக் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அதாவது விண்வெளியில உயிர்கள் இல்ல, ஆனா உயிர்கள் உருவாவதற்கான கட்டுமான சங்கர்கள் அங்க இருக்கு. சரியா? மிக சரி. இப்போ ஒரு வீட்டை பார்த்தா அது உயிர்னு வச்சுக்குவோம். அந்த வீட்டை கட்ட தேவையான செங்கற்கள், சிமெண்ட், கம்பி இதெல்லாம் தான் இந்த நியூக்ளியோபேஸ்கள். செங்கற்கள் இருக்கிறதாலேயே அங்க வீடு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கரெக்ட், லாஜிக்கான விஷயம்தான். ஆனா அந்த பழமையான சிறுகோள்கள் உயிர்கள் உருவாவதற்கு தேவையான வேதியியல் பொருட்களை உற்பத்தி செய்யவும் பல பில்லியன் வருஷங்கள் பாதுகாப்பா வச்சிருக்கவும் முடியுங்கிறத இது காட்டுது. அந்த கட்டுமான சங்கர்கள் எல்லாமே ஒரே மாதிரியானவையா, இல்ல அதுல ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா? அங்கதான் வேதியியலோட ஆழமான கட்டமைப்பு வருது. இந்த நியூக்ளியோபேஸ்கள் அதோட வேதியியல் கட்டமைப்போட அடிப்படையில 2 முக்கிய குழுக்களா பிரிக்கப்படுது. என்னென்ன குழுக்கள் அது? ஒன்னு பியூரின்கள். இது இரட்டை வளைய அமைப்பை கொண்டவை. அடினைன் அப்புறம் குயனைன் இந்த வகையை சேர்ந்தது. இன்னொன்னு பிரிமிடின்கள். இவை ஒற்றை வளைய அமைப்பை கொண்டவை. சைட்டோசின், தைமின் அப்புறம் யுரேசில் ஆகியவை இதுல அடங்கும். ஒரு நிமிஷம் பாருங்க. ஒற்றை வளையம், இரட்டை வளையம்னு சொல்லும்போது நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? இது மைக்ரோஸ்கோப் அளவுல ஒரு சங்கிலி வளைய மாதிரி இருக்குமா? உயிர்களை உருவாக்குறதுல இந்த வளையங்களுக்கு என்ன முக்கியத்துவம்னு கொஞ்சம் எளிமையா புரியும்படி விளக்க முடியுமா? நிச்சயமா சொல்றேன். இத மூலக்கூறு அளவிலான லெகோ பிளாக்ஸ் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். சின்ன வயசுல விளையாடுவோமே அந்த பிளாக்ஸ். அதேதான். கார்பன் அப்புறம் நைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஒரு அறுகோண வடிவத்தை உருவாக்குது. இதுதான் ஒரு வளையம். ஒற்றை வளையம் கொண்ட பிரமிடின்கள் சிறியவை,
ரொம்ப எளிமையான கட்டமைப்பை கொண்டவை. ஓகே, உருவாக்குறதுக்கு எளிதானவை. ஆமா. ஆனா பியூரின்கள் அப்படிங்கிறது ஒரு அறுகோணமோ ஒரு ஐங்கோணமோ இணைந்த ஒரு பெரிய இரட்டை வளைய அமைப்பு. இவை கொஞ்சம் பெரியவை, உறுதியானவை. ஆனா இயற்கையா உருவாவதற்கு அதிக ஆற்றலும் ஒரு சிக்கலான வேதியியல் சூழலும் தேவைப்படும். சரி, இப்ப இந்த 2 வளையங்களும் எப்படி ஒன்னா சேருது? டிஎன்ஏவோட ஏணி மாதிரி இருக்கிற அமைப்புல இந்த ஒற்றை வளையமும் இரட்டை வளையமும் ஒண்ணுக்கொண்ணு இணையும் போதுதான் அந்த இரட்டை சுருள் வடிவம் ரொம்ப சீரா அமையுது. இப்போ நல்லா புரியுது. பெரிய லெகோ பிளாக்கும் சின்ன லெகோ பிளாக்கும் சேர்ந்து அந்த சரியான இடைவெளியை உருவாக்குது. சரி, இதுல ரியோகு சிறுகோள் எந்த நிலையில இருக்கு? அதுலேருந்து கிடைச்ச அந்த 5.4 கிராம் தூசியில இந்த ஒற்றை அப்புறம் இரட்டை வளையங்களோட விகிதம் எப்படி இருக்கு? அதுதான் இந்த ஆய்வோட மிக முக்கியமான திருப்புமுனையே. ரியோகோல இந்த பியூரின்களும் பிரிமிடின்களும் ஏறக்குறைய சம அளவுல இருக்கு. ஓ, சம அளவுல இருக்கா? ஆமா. ஆனா நாசா ஆய்வு செஞ்சு பெண்ணு அப்படிங்கிற சிறுகோள்லையும் 1864ல பிரான்ஸ்ல விழுந்த ஆர்க்வில் அப்படிங்கிற விண்கல்லையும் ஒற்றை வளைய அமைப்புடைய பிரமிடின்கள் மிக அதிக அளவுல இருந்துச்சு. அப்படியா? அதே சமயம் 1969ல ஆஸ்திரேலியாவில விழுந்த முர்ச்சிசன் அப்படிங்கிற புகழ்பெற்ற விண்கல்ல இரட்டை வளைய அமைப்புடைய பியூரியன்கள் அதிகமா இருந்துச்சு. இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. எல்லாமே விண்வெளியில மிதக்கிற பழமையான பாடைகள் தான். எல்லாமே கார்பன் நிறைஞ்சவே தான். அப்படி இருக்கும்போது ஏன் ஒண்ணுல ஒற்றை வளையம் அதிகமாகவும் இன்னொன்றுல இரட்டை வளையம் அதிகமாகவும் இருக்கணும்? இந்த முரண்பாட்டுக்கு என்ன காரணம்? இந்த முரண்பாடுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆய்வாளர்கள் தேடின போது ஒரு வலுவான வேதியியல் தொடர்பு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. என்ன தொடர்பது? இந்த மூலக்கூறுகளோட விகிதத்துக்கும் அந்த பாறைகள்ல இருக்கிற அம்மோனியாவோட செறிவுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறத அவங்க உணர்ந்தாங்க. அம்மோனியாவா? இது நாம பூமியில உரங்கள் தயாரிக்கவும் சுத்தம் செய்யற பொருள்களையும் பயன்படுத்துற அதே வாயு தானே? இது எப்படி டிஎன்ஏ மூலக்கூறுகளை கட்டுப்படுத்துது? இத ஒரு ஓவனோட வெப்பநிலை அமைப்போட ஒப்பிடலாமா? ஓவன் வெப்பநிலை அமைப்பா? கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது ஓவன்ல வெப்பநிலைய அதிகமா வச்சா ஒரு வகையான உணவு தயாராகுது, வெப்பநிலைய குறைவா வச்சா வேற வகையான உணவு தயாராகுது. அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மோனியா செயல்படுதா? கரெக்ட். அந்த ஒப்பீட்டை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். ஆரம்ப கால சூரிய குடும்பத்துல இந்த சிறு கோள்களுக்குள்ள பனி வடிவுல நீர் இருந்துச்சு. ஓகே. கதிரியக்க சிதைவு காரணமா சிறுகோள் சூடானப்போ அந்த பனி உருகி திரவ நீரா மாறுச்சு. இந்த நிகழ்வை தான் ஹைட்ரோதெர்மல் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அம்மோனியாவோட பங்கு என்னன்னா அது அந்த நீரோட தன்மைய மாத்துது. எப்படி மாத்துது? அம்மோனியா ஒரு ஆன்டிஃப்ரீஸ் போலவும் ஒரு வினையூக்கியாகவும் செயல்படுது. நீரோட காரத்தன்மைய, அதாவது pH லெவல அதுதான் தீர்மானிக்குது. ஒரு சிறுகோளோடு உள்ள அம்மோனியா அதிகமா இருந்தா அந்த வேதியியல் சூப் அதிக காரத்தன்மையோட இருக்கும். சரி. அந்த குறிப்பிட்ட சூழல் சிக்கலான இரட்டை வளைய பியூரின்கள் உருவாவதைத் தடுத்து ஒற்றை வளைய பிரிமிடின்கள் உருவாவதை ஊக்குவிக்குது. அம்மோனியா குறைவா இருந்தா இரட்டை வளையங்கள் அதிகம் உருவாகுது. வாவ்! அப்போ அந்த ஓவனோட வெப்பநிலை மட்டும் இல்லாம உள்ளே நடக்கிற ஒட்டுமொத்த சமையல் செயல்முறையே அம்மோனியா தான் பின்னணியிலிருந்து இயக்குதுன்னு சொல்லலாம். மிகச்சரியான ஒப்பீடு. ஆமா. இது நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. வெறும் தூசியும் பாறையுமா இருக்கிற ஒரு சிறுகோளுக்குள்ள நீரும் அம்மோனியாவும் சேர்ந்து பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம டிஎன்ஏவுக்கான செங்கற்களை ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல உற்பத்தி செஞ்சிருக்கு. தோஷி கோகா இத பத்தி கூறும்போது இது முற்றிலும் புதிய ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. இதுவரை நமக்கு தெரிந்த எந்த ஒரு வேதியியல் மாதிரியும் அம்மோனியாவுக்கும் நியூக்ளியோ பேஸ்களுக்கும் இடையிலான இப்படிப்பட்ட ஒரு தொடர்பை கணிக்கவே இல்லை. அப்படியா? ஆமா. நம்ம ஆரம்பகால சூரிய குடும்பத்துல இந்த உயிர் கட்டுமான பொருட்கள் உருமானதற்கான இதுவரை நாம அறியாத ஒரு புதிய ரகசிய வழியை இது நமக்கு காட்டியிருக்கு. நம்ம சூரிய குடும்பத்தோட ஆரம்ப காலம்னு சொல்லும்போது நாம சுமார் 4.5 பில்லியன் வருஷங்களுக்கு முந்தைய காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம பூமியும் சூரிய குடும்பமும் ஒரு மாபெரும் வாயு அப்புறம் தூசு மேகத்திலிருந்து உருவாயிட்டு இருந்த காலம் அது. கரெக்ட். நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சிறுகோள்கள்ல 75% இந்த ரியோகு அப்புறம் பென்னு மாதிரியான கார்பனேசியஸ் வகையைச் சேர்ந்தவைன்னு படிச்சேன். அந்த புள்ளி விவரம் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலமா செய்யப்பட்ட மிக சமீபத்திய ஆய்வுகள் ஒரு புதிய பரிமாணத்தை இதுக்கு வழங்குது. ஓ, ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியா? அது அகச்சிவப்பு கதிர்கள் மூலமா விண்வெளியை ஆராயக்கூடியது தானே? ஆமா, அதேதான். அதோட தரவுகளின்படி பாத்தீங்கன்னா ரியுகு அப்புறம் பென்னு ஆகிய 2 சிறுகோள்களுமே பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்பு உடைந்த போலானா யூலாலியா குடும்பத்தைச் சேர்ந்த ஒரே தாய் சிறுகோள்ல இருந்து வந்திருக்கலான்னு சுட்டிக்காட்டுது. ஒரே தாய் சிறுகோள்ல இருந்தா? ஆமா.
ஆர்கியூல் விண்கல்லும் இதே போன்ற ஒரு கார்பனேஷியஸ் சிறுகோள்ல இருந்து முறிந்து வந்ததுதான். அதாவது ஒரு காலத்துல ஒரு பிரம்மாண்டமான தாய் சிறுகோள் இருந்திருக்கு. அதுக்குள்ள நீரும் அமோனியாவும் கார்பனும் சேர்ந்து ஒரு பெரிய வேதியியல் தொழிற்சாலையா செயல்பட்டு டிஎன்ஏவோட 5 எழுத்துக்களையும் உற்பத்தி செஞ்சிருக்கு. ஆமா. அப்புறம் ஏதோ ஒரு மாபெரும் மோதல்ல அது உடைஞ்சு செதறி ரியோகு பெண்ணு மாதிரியான சின்ன பாறைகளா விண்வெளியில சுத்திட்டு இருக்கு. இது எல்லாம் இணைத்து பார்க்கும்போது முழு சித்திரமும் எனக்கு தெளிவா புரியுது. கண்டிப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. பூமியில உயிர்கள் எப்படி தோன்றுச்சுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆழ்கடல் துவாரங்கள்ல, அதாவது ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்ல உயிர்கள் தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிற கோட்பாடுகள் ஒருபுறம் வலுவா இருந்தாலும், நம்ம பூமியை உருவாக்குற கட்டத்துல இந்த விண்வெளி பாறைகளோட பங்கு மிகப்பெரியது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆரம்ப கால சூரிய குடும்பத்தை ஒரு மாபெரும் பிரபஞ்ச பந்து விளையாட்டு, அதாவது ஒரு காஸ்மிக் பின்பால் மெஷின் மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்களேன். கோள்கள் முழுமையா உருவாகாத அந்த நேரத்துல பல்லாயிரக்கணக்கான சிறுகோள்கள் எல்லா திசைகள்லயும் சிதறி ஓடி ஒன்னோடு ஒன்னு மோதிக்கிட்டு இருந்திருக்கு. ஆமா, பயங்கரமான மோதல்கள் நடந்திருக்கும். அப்போ பல மில்லியன் கார்பனேஷியஸ் சிறுகோள்கள் பூமியின் மீது மழையா புழிஞ்சிருக்கு. அவையெல்லாம் வெறும் பாறைகளை மட்டும் கொண்டு வரல, வேற என்ன கொண்டு வந்துச்சு? தங்களுக்குள்ள பல மில்லியன் வருஷங்களா பாதுகாத்து வச்சிருந்த அந்த டிஎன்ஏ செங்கற்களையும் ஆர்என்ஏவுக்கான அடிப்படை கூறுகளையும் நீரை தாங்கிய அமோனியா கலவைகளையும் நம்ம பூமியோட ஆதி பெருங்கடல்கள்ல கொட்டியிருக்கு. அந்த தொடர்ச்சியான மோதல்கள் தான் ஆரம்பகால பூமியோட உயிருக்கு முந்தைய வேதியியல் இருப்புகளுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சுது அப்படிங்கிற கருதுகோளை இந்த ரியோகுவோவோட 5.4 கிராம் மாதிரி சந்தேகமே இல்லாம வலுப்படுத்துது. கரெக்ட். உயிர்கள் பூமியெல்லாம் தோன்றுச்சு, ஆனா அதற்கான மூலப்பொருட்கள் விண்வெளியோட 2 குளிர்ந்த மூலைகள்ல ஒரு சிறுகோளோட உள்ள தயார் செய்யப்பட்டுச்சு. அந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் ஒரு நாணயத்தை விட குறைவான எடை உள்ள ஒரு சின்ன தூசியில ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம தொடக்கத்துல பேசணும் இல்லையா? ஆமா, பேசணும். அது எவ்வளோ பெரிய உண்மை அப்படிங்கிறத இப்போ முழுமையா உணர முடியுது. அறிவியலோட அழகே இதுதான். அது நாம எதிர்பார்க்கிற துல்லியமான நேர்கோட்டு பாதையில பயணிக்காம பூமியோட பாக்டீரியாக்களால ஏற்படுற குழப்பங்கள், அம்மோனியாவோட வேதியியல் தந்திரங்கள்னு பல வளைவு நெளிவுகளை கடந்து உண்மையை நமக்கு உணர்த்துது. ஆமா, அறிவியல் எப்பவுமே ஒரு சுவாரஸ்யமான பயணம்தான். சரி, இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற 75% சிறுகோள்கள்ல உயிர்களை உருவாக்குறதுக்கான இந்த அடிப்படை எழுத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம தெளிவா அறிவோம். ஆமா, நம்ம பால்வீதி விண்மீன் திரள்ல மட்டுமே கோடிக்கணக்கான பிற நட்சத்திரங்களும் அதை சுற்றி வர்ற சூரிய குடும்பங்களும் இருக்கு. அப்படியென்றால் அந்த பிற சூரிய குடும்பங்கள்லயும் இதே போல கார்பனேசிய சிறுகோள்கள் நீரும் அமோனியாவும் கலந்த வேதியியல் தொழிற்சாலைகளா செயல்பட்டிருக்கத்தானே செய்யும். நிச்சயமா செயல்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. பிரபஞ்சத்தோட வேற எங்கேயோ ஒரு மூலையில பல பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவுல இதே விண்வெளி பாறைகள் தங்களோட உயிருருவாக்கும் டெலிவரிய ஏதோ ஒரு கிரகத்தோட ஆதி பெருங்கடல்கள்ல ஏற்கனவே வெற்றிகரமா முடிச்சிருக்க எவ்விதமான கணித ரீதியான சாத்தியக்கூறுகள் இருக்கு? இது ரொம்ப பெரிய கேள்விதான். அங்கே உயிர்கள் எந்த வடிவத்துல எந்த பரிணாமத்துல இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இத பத்தி நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஆர்வத்தை தூண்டுற இந்த சிந்தனையோட உங்களை மீண்டும் ஒரு புதிய தேடலோட அடுத்த ஆழமான ஆலோசனைல சந்திக்கிறோம். பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் எப்போதும் முடிவதில்லை, நம்ம தேடலும் தொடரும்.